ஃபர்ஸ்ட் செய்தி அழைப்பு தான். முதல்ல நீங்க உங்களை சரி பண்ணுங்க. எப்படி நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்க உங்கள் அழைப்பாளராக நீங்கள் உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அழைப்பாளராக மாற்றப்படுவதற்கு முன்பு இறைவன் செய்த வேலை அவருக்கு கற்றுக் கொடுத்தது, அவருக்கு கற்றுக் கொடுத்தது. அதனாலதான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், அழைப்பு பணி என்பதும் இஸ்லாம் என்பது வெவ்வேறானது அல்ல. இஸ்லாம் என்றாலே அழைப்பு தான், அழைப்பு என்றாலே இஸ்லாம் தான். ரெண்டும் வெவ்வேறாக பிரிக்க முடியாது, உங்களால் பிரிக்க கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்த அந்த அழைப்பு, அந்த செய்தி, அந்த செய்தியைத்தான் மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து சொன்னார்கள். அடுத்து நம்ம பார்க்கிறோம், அந்த செய்தி வர்றப்ப என்ன நிகழ்ந்தது என்பது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அவர் ஓதுவீராகங்கிறாரு, இவர் ஓத தெரியாதுங்கிறாரு, 3 முறை சொல்றாரு, இவர் 3 முறையும் ஓத தெரியாதுங்கிறாரு. பின்பு அல்லாஹ்வுடைய ரசூலே, புகாரில இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் ஹதீஸ் இது, புகாரில முதல் பாகம் முதல் ஹதீஸ் இது. முதல் ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல என்ன வரும், என்னுடைய விழா எலும்புகள் நொறுங்கி விடுமோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு என்னை கட்டி அணைத்து விட்டு சொன்னார், இக்ரஹு பிஸ்மி ரப்பிகல் லதீ. அடுத்த வார்த்தையை சேருங்க, முதல்ல ஓதுங்க, அப்புறம் யாரை சேர்த்து ஓத சொல்லுங்க. அடுத்து என்னங்க அல்லாஹ் சேர்க்கிறான் அதுல, பிஸ்மி ரப்பிகல் லதீ, உங்களுடைய ரப்புவின் பெயரை கொண்டு. ஒவ்வொரு அழைப்பாளர்கிட்ட இருக்க வேண்டிய அடிப்படை, எதை சொல்வதாக இருந்தாலும், எதை கொண்டு போய் சேர்ப்பிப்பதாக இருந்தாலும், அது அடிப்படை என்ன இருக்க வேண்டும், அல்லாஹ். அல்லாஹ் அவனுடையது, அவன். அது இருந்தால்தான் முழு ஆளுமை வரும் நம்ம மத்தியிலே. எங்க நம்ம படிப்பனை எங்க போய் பெற்றுக்கிட்டு இருக்கிறோம்னா, அவர் அப்படியா இவர் இப்படியா இல்ல, உங்க ரசூல் எப்படி, உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி. எதுலாம் முன்மாதிரி, எல்லாத்துலயும். ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, 2 விஷயத்துல மட்டும் இல்ல, குல்லும், ஒட்டுமொத்த விஷயத்திலையும் யாரு நமக்கு வழிகாட்டுதல், முன்மாதிரி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வாழ்நாள்ல, அவங்க வாழ்க்கையில இருந்து அப்படியே உள்வாங்கணும்னு வைங்க, நம்மள்ட்ட தடுமாட்டம் வராது, பிரச்சனை வராது. இந்த வஹி வந்ததுக்கு அப்புறம் சிறிது காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, இந்த வஹி வந்ததுங்கிற செய்தியை போய் தன்னுடைய மனைவிட்ட போய் ஷேர் பண்றாங்க. அடுத்து இதுலயும் முன்மாதிரி இருக்கிறது. ஒரு அழைப்பாளனுக்கு இருக்கின்ற அடுத்த முன்மாதிரி என்ன தெரியுமா, நம்ம எல்லாம் என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மேடை போட்டு பேசுறோம், எங்கெல்லாம் ஜிம்மா மேடை கிடைக்குதோ அங்கெல்லாம் ஏறி பேசிடுறோம், எங்கெல்லாம் கூட்டம் நிக்குதோ அங்கெல்லாம் பேசி போடுறோம். ஆனா பேச வேண்டிய இடத்துல பேசுறோமா? பேச வேண்டிய இடம் இது உங்களுடைய மனைவி, உங்களுடைய மக்கள். the first sharing, அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட நம்ம பாடம் கற்பதாக இருந்தால் முதல் ஷேரிங் எங்க நடக்கணும், முதல் எத்தி வைப்பு யாரிடம் நடக்கணும், உங்கள் மனைவியிடம். யார்கிட்ட ஷேர் பண்ணாங்க ரசூலுல்லாஹ், இப்படி உன்னை பார்த்தேன், எனக்கு அச்சமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, அந்த மனைவிட்ட போய் ஷேர் பண்றப்போ, அந்த மனைவியார் என்ன செய்யறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அச்சப்படாதீங்க, நீங்க யாருக்கு தப்பு செஞ்ச ஆள் கிடையாது, நீங்க உறவினர்களை பேண்டுறீங்க, உறவினர்களுக்கு உதவி செய்யறீங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க. நான் இந்த இடத்துல நிறுத்தி கேட்கிறேன், நம்மில் எத்தனை பேர் நம் மனைவியோடு மனவிட்டு பேசியிருப்போம்? எத்தனை பேர் பேசியிருக்கிறோம், எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கோம்? ஒட்டுமொத்த குழப்பத்துக்கு காரணம் அதானங்க. நம்ம மனைவியால போய் ஷேர் பண்ண மாட்டோம், நம்ம வாட்ல போவோம், பேசுவோம், வருவோம், 1 மணிக்கு 1:30 மணிக்கு வருவோம், 2 மணிக்கு வருவோம், வந்தா அவ கதவை திறந்து விடணும், நம்ம சாப்பிட்டுட்டு படுப்போம், இல்ல சாப்பாடு இருந்தாலும் இருக்கு, இல்லனாலும் இல்ல. இப்படி நிலைமை நீடிக்கிறதுக்கு என்ன காரணம்?
அவளை முன்னிலைப்படுத்தி, அந்த மனைவியை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய பிரச்சனையை சொல்லாதது. என்ன அல்லாஹ் சொல்றான், மனைவி என்ன சொல்றான்? இளைப்பாறுதல். மனைவியே இளைப்பாறுதல்ங்கிறான். இளைப்பாறுதல்னா என்னங்க அர்த்தம்? ரெஸ்டிங் பிளேஸ் தானே, ரெஸ்ட் பிளேஸ் தானே அது. அப்ப ரெஸ்ட் எடுத்திருக்கிறோமா? இல்ல. அப்ப அதுலயும் ஒரு அழைப்பாளனுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறார். முதல் அழைப்பை நீங்க உங்களை உங்க மனைவி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அழைப்பு வைங்க. நான் சொல்கின்ற விஷயம் சரியான விஷயம்தான் என்பதை முதலில் உங்கள் மனைவி ஒத்துக்கொள்கின்ற அளவுக்கு. அவங்க மறுத்தா வேற கதை, மறுத்தா வேற கதை. நமக்கு அடுத்து கேள்வி வரும், நூஹ் நபியுடைய மனைவி இல்லையா, லூத்து நபியுடைய மனைவி இல்லையா, அப்படிலாம் நமக்கு கேள்வி வரும். பதில் இருக்குது. ஆனால் மறுப்பது என்பது வேற, சொல்வது என்பது, அழைப்பு என்பது உங்கள் மீது கடமை. அதுக்கப்புறம் போர்வையை போத்துறாங்க, நடு வீதியில பாக்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அங்க பர்றதை பார்த்தோன்னு மறுபடியும் ஓடி வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க நிக்கிறாரு. மனுஷன், வானத்துக்கும் பூமிக்கு இடையிலே பார்த்தேன், எங்கே அந்த ஹிரா கோயிலை யாரை பார்த்தேனோ அவரை பார்த்தேன், 1000 ரெக்கைகள் கொண்டவராக இருந்தார். இப்படி எல்லாம் வந்து போர்வையை பொத்திக்கிட்டு, என்ன போத்தி விடுங்க போத்தி விடுங்க மனைவிட்ட வந்து. இதுல இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு தான் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தெரியாது. தெரியாது, முன்னறிவிப்புலாம் இல்ல. அவங்களுக்கே அப்பதான் விஷயமே வருது. அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய ரசூல் எதையும் தெரிஞ்சு வச்சிருக்கல. அந்த மக்களோடு மக்களாகத்தான் வாழ்ந்தார்கள், இருந்தார்கள். தெரியா. அடுத்து போத்துங்க போத்துங்க போத்துங்கன்னு போத்தி விட்ட உடனே அடுத்து அங்க வந்து நிற்கிறார். முஸம்மில் என்று ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறார். போர்வை போத்தி கொண்டிருப்பவரை நீங்கள் போய் சொல்ல வேண்டாமா? அடுத்து என்ன? போர்வையை போத்திக்கிட்டு இருக்கிறவரையே, பயந்து போய் இருக்கிறவரையே அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதர் மூலியமாக, வானவர் மூலியமாக எழுப்பி போய் சொல்ல சொல்றான்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மிக தெளிவாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்றாங்களே. ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்றாங்க, அந்த முதல் ஹஜ்ஜியா தான், இறுதி ஹஜ்ஜியா தான். 2-3 ஹஜ்ஜிலாம் ரசூலுல்லாஹ் பண்ணல, ஒரு ஹஜ்ஜி தான் பண்ணாங்க. ஒரு ஹஜ்ஜி தான் அவங்க நிறைய வாழ்நாளிலே ஒரு ஹஜ்ஜி தான் அவங்களுக்கு. அந்த ஹஜ்ஜியில, அந்த இறுதி பேருரையில, அந்த அரஃபா பெருவழியில நின்றுகிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தெளிவாக எடுத்துரைக்கிறாங்களே, இங்க வந்திருக்கக்கூடிய மக்களே, அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னானோ, எதையெல்லாம் கொடுத்தானோ, அது அத்தனையும் உங்கள் மத்தியில ஒப்படைச்சிட்டனா? மக்களை பார்த்து கேட்கிறேன். ஆம் ரசூலுல்லாஹ், நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள். 3 முறை கேட்கிறாங்க. 3 முறை இந்த பதில் வந்த பின்பு கையை வானை நோக்கி உயர்த்தியவர்களாக, அண்ணாந்து பார்த்தவர்களாக சொன்னார்கள், அல்லாஹ் இதற்கு நீ சாட்சியாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு நீண்ட ஒரு உரை. அது முக்கியமா நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். உங்கள் மத்தியிலே 2 விட்டு செல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய கலாம், மற்றொன்று என்னுடைய நடைமுறை. இந்த 2ஐயும் பட்டி பிரிக்கின்ற காலம் வரையிலும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். 3 முறை சொன்னாங்க, நீங்க வழி தவற மாட்டீர்கள். சொன்ன பின்பு அவர்கள் சொன்னது ரொம்ப மிக முக்கியம். எதுக்கு இப்ப அழைப்பு பணியினுடைய அவசியத்தை பத்தி பேச வேண்டிய அளவுக்கு நம்ம இருக்கிறோம்னா, அதுக்கப்புறம் சொன்ன செய்தி இருக்கிற இல்லையா, நம்ம எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்தா, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. அது எதுக்கு நமக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எதுக்கு? எது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாருக்கும் சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன, அப்புறம் நமக்கு என்ன தனியா வந்து ஏன் புத்தி விடுறீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் தொலை சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் நெஞ்சம்
கோல்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை எளிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்டரோடு சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. ஜகாத்தும் ஹஜ்ஜும் செய்ய சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த ஹஜ்ஜத்தில் விதாவிலே நின்று கொண்டு சொன்னார்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களே, வராத மக்களுக்கு இந்த செய்தியை போய் எத்தி வைத்து விடுங்கள், அவர்கள் உங்களை விட தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இது சுமத்தல் இல்லையா? நம்ம மீது சுமத்தப்படலையா? ஆர்டர் இல்லையா? இது நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆர்டர் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த தூதுத்துவ செய்தி முட்டுப்பெறவில்லை, தூதர்கள் முட்டுப்பட்டு விட்டார்கள். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், தூதர்கள் வரப்போவதில்லை, ஆனால் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பிக்கின்றது அத்தனை பேருடைய கடமையாக விடுகிறது. அவர்கள் சொன்ன செய்தி இருக்கிறதே, அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பிப்பது உங்கள் மீது, என் மீது கடமை. அதனால் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அழைப்பு பணியையும் இஸ்லாத்தையும் நீங்கள் தனியாக பிரித்து விட முடியாது. ரெண்டையும் தனித்தனியாக ஆக்க முடியாது. இஸ்லாத்தை பற்றி எதை சொன்னாலும் அழைப்பு பணி, அது அத்தனையும் அழைப்பு பணி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க இல்லையா, என்னிடமிருந்து ஒரு சிறு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால் கூட அதை மற்றவர்களுக்கு எடுத்து வைத்து விடுங்கள், மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பித்து விடுங்கள் சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்களை சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? அந்த பாடம் கற்றுக்கொண்டிருந்தோம் என்றால் நம்மில் எத்தனை பேர் இந்த பணிக்காக நம் நேரங்களை ஒதுக்கி இருக்கிறோம்? எத்தனை பேர் ஒதுக்கணும் சொல்லுங்க? அதுக்காக எல்லாத்தையும் விட்டுடுங்க, வாங்க இப்படியே வாங்க இப்படியே போவோம், அப்படி இஸ்லாம் சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் மஸ்ஜிதே நபவிக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்காங்க. ஒரு சஹாபி நிற்கிறான். ஒரு சஹாபி என்ன சொல்றது, காடுகளில் வெட்டப்பட்ட அந்த விறகை சுமந்து கொண்டு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வை கடக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, இவர் யார்? இவர் யார்? உள்ள ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கார் மஸ்ஜிதே நபவியில, முற்பகல் நேரம். இந்த உள்ள தொழுதுகிட்டு இருக்கார்ல, அவருடைய தம்பி, அவருடைய தம்பி இவர். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அவரை விட, யாரு உள்ள தொழுதுகிட்டு இருக்காரு, அவரை விட இவர் சிறந்தவர். சுப்ஹானல்லாஹ். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இபாதத் இபாதத் என்று பள்ளிவாசலில் இருந்து விட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்று நாம் நினைத்தோம் என்றால் அதுவும் தப்புங்குது இஸ்லாம். வேலை எல்லாத்தையும் நான் பார்க்க மாட்டேன், நான் இபாதத் இபாதத்திலே போயிடுவேன், வாழ்நாள் ஃபுல்லா இதற்கு அர்ப்பணம். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூலே அப்படி இருக்கல. தன்னுடைய சுய தேவைக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஆட்டு மந்தையை வைத்திருந்தார். தன்னுடைய வருமானத்துக்கு 100 ஆடுகள் கொண்ட ஒரு மந்தை. ஒரு ஆடு அங்கே குட்டி போட்டு விடுமை என்றால் ஒரு பெரிய ஆட்டை எடுத்து அறுக்க சொல்லி விடுவார்கள். இது அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தது. அழைப்பாளன் கையேந்தக்கூடியவனாக மாறிவிடக்கூடாது. அடிப்படையா வச்சுக்கிறீங்க,
எங்கே நம்ம அப்படி நீட்டிட்டோமோ அல்லது அப்படி மடக்கிட்டோமோ, நம்ம ஆலிம்களுக்கெல்லாம் தான் அப்படி மடக்குதுன்னு சொன்னா தான் தெரியும். சலாம் சொல்றது கூட பாத்தீங்கன்னா இது நகைச்சுவை அல்ல, உண்மையை சொல்றேன். சலாம் சொல்றது, சலாம் சொல்லிட்டு நீங்க என்ன செய்வீங்க? ஒருத்தரை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு கையால ஷேக்கன் பண்ணுவீங்க. இந்த ஷேக்கன் பண்றது இப்ப பிரிட்டிஷனுடைய பழக்கம், அமெரிக்கனுடைய பழக்கம். ஆனா 1434 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஷேக்கன் பண்றதை கத்து கொடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல். இது அவன் பழக்கமா நம்ம கத்து வச்சுட்டு இருக்கோம். ஷேக் பண்றது, கை குலுக்குவது இல்லையா? ஆனா நம்மால் என்ன வச்சிருக்கிறோம்? அப்படிலாம் இல்லை. நீங்க சலாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா இந்த கையை அந்த கையை வெட்டிக்கணும். ஏந்தி கொள்ளவும். ஏண்டா இதை சொல்லி தந்தாங்கன்னு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. என்ன சலாம் கொடுக்க வர்றவர் நினைச்சுவாரு, ஏதோ அவரால் முடிஞ்ச கையில வச்சுக்கிறாரு. இவர் சலாத்தை கொடுக்கக்கூடியவர் யாரும் ஆலிமா இருப்பார். அவர் என்ன செய்வார்? அந்த சலாத்தை கொடுத்து உள்ள வாங்கி அதையும் தெரியாம வாங்கி வைக்கிறதுக்கு தான் இதுதான் சலாம்னு சொல்லி தந்தாங்க. இப்படி ஒரு ஷேக்கனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தரல. இப்படிலாம் கை கொடுக்க சொல்லல. ஏன்? அப்படி வாங்குறதுடைய விளைவுதான் சத்தியத்தை எடுத்து சொல்வதும் அழைப்பாக வைக்க முடியாததும் காரணமாச்சு. மறுக்க முடியுமா நம்மளால? ஒரு ஜிம்மா பள்ளியில இது உண்மை சம்பவம், பேர் ஊரும் கேட்காதீங்க. என்ன சில பேர்களை புண்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல விரும்பல. பயங்கர ஆக்ரோஷமா பேசுறாரு. எனக்கு தெரிந்த ஊருங்கிறனால நான் அதை சொல்றேன். ஆக்ரோஷமா பேசுறாரு. வட்டியை பத்தி பேசுறாரு. வட்டி வாங்கக்கூடியவன் எப்படி எழுப்பப்படுவான் தெரியுமா? சைத்தான் பிடித்தவன் போல் எழுப்பப்படுவான். குர்ஆனுடைய ஆயத்தை வச்சு பின்னி எடுக்கிறார். மற்ற தவறுகளாவது 2 பேர் தான் தவறிழைப்பார்கள். ஆனால் வட்டிக்கு மட்டும் பார்த்தீர்கள் என்றால் வட்டி கொடுக்கக்கூடியவன், வாங்கக்கூடியவன், அதை எழுதக்கூடியவன், அதற்கு சாட்சியம் செய்யக்கூடியவன், இது அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹ் மத்தியிலே தண்டனைக்குரியவர்கள். பயங்கரமா பேசுறாரு. ஒரு அற்புதமான ஸ்பீச் பேசிட்டு ஒரு ஜிம்மாவெல்லாம் தொலை வச்சுட்டு முடிஞ்சு சாப்பாடு முத்தவள்ளி வீட்டில் சாப்பாடு. இந்த ஊரினுடைய வழக்கம் என்னன்னா, ஜிம்மாக்கு மட்டும் வெளியில இருந்து ஆள் வருவாங்க ஜிம்மா பயான் பண்றதுக்கு. அந்த ஊருடைய வழக்கம், அந்த ஊர்ல அந்த பள்ளியினுடைய வழக்கம். பல பள்ளியில் ஜிம்மா நடக்குதுங்க. முத்தவள்ளி பாட்டில் எரிச்சு போயிட்டாரு. எல்லாரும் போயிட்டாங்க. இவர் அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. எல்லாம் போயாச்சு. இவர் பாட்டை தனியாக உட்காந்துக்கிறாரு. யாராவது சாப்பாடு கூப்பிடுவாங்க பார்த்தா எவனும் கூப்பிடல, யாருமே கூப்பிடல. இவர் பார்க்குறாரு, பாவம் பஸ்ஸுக்கு செலவழிச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவ்வளவுக்கு தான் அவர்கிட்ட காசு இருந்திருக்கு. அவ்வளவுக்கு தான் அவர் காசு இருந்திருக்குது. வெளியில போய் சாப்பாடு வாங்கி திங்கிற அளவுக்கும் காசு இல்லை. வெளியில போய் சாப்பாடு வாங்கி திங்கிற அளவுக்கும் காசு இல்லை. எப்பவுமே முத்தவள்ளி தான் கூட்டு போவாரு. இந்த முத்தவள்ளியும் கூட்டு போல. நம்ம தௌஹீத் சகோதரர் ஒருத்தர் தனியா இருக்காரு மனுஷன். என்னன்னு தெரியலையே. அவரு சுன்னத்துல் வல் ஜமாத் அடிப்படையில் பேசக்கூடியவர் தான். அப்படித்தான் பேசியிருக்காரு. சுன்னத்துல் வல் ஜமாத் பள்ளி தான் அது, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவர் பக்கத்துல போய் சலாம் சொல்லிட்டு, அன்ஷா சாப்பிட்டீங்களா? அவர் என்னதான் அந்த கெத்த விட்டு இருக்காங்க அப்படின்றார். சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, என்ன நீங்க பேசின பேச்சு அப்படி. என்ன சொல்றாரு? நம்ம தௌஹீத் சகோதரர் சொன்ன வார்த்தை, நீங்க பேசின பேச்சு அப்படி, சாப்பாடு உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்காது, வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் வயிறு நிறைய சாப்பாடா போட்டு கை நிறைய அவர்கிட்ட இருந்த காசை கொடுத்து, நீங்க பஸ்ஸு கூட செலவுக்கு இல்லாமல் வந்திருப்பிய, நல்லபடியா போயிட்டு வாங்க, அடுத்த ஜிம்மாக்கு உங்களை கூப்பிட மாட்டாங்க. இவர் நல்ல மனுஷன். சுன்னத்துல் வல் ஜமாத்துல நிறைய ஆலிம்கள் நல்ல மனுஷர்கள். ஆனா அவங்க உண்மையை சொல்ல முடியாதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவனுங்க படுத்துற பாடு, இந்த முத்தவள்ளிகள் படுத்துற பாடு. அவர் சொல்றாரு, ஏன் எனக்கு சொல்லி விட்டாங்க, நீங்க வாங்க முத்தவள்ளி வீட்டில் சாப்பாடு எல்லாம் தருவாரு, உங்களுக்குள்ள தருவாருன்னு சொன்னாங்க. ஏன் முத்தவள்ளி தான் ஏன் இந்த ஊர்லயே வட்டி கொடுக்குறவர்? அவர் தொழிலே அதான். ஐயா நீ பாட்டில் அதை ஏறிக்கிட்டு நீங்க பாட்டில் இந்த பேடு போட்டீங்கன்னா அவர் உங்களை கூட்டு போவாரா? அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் என்ன பாதுகாத்துட்டான். அந்த ஆலிம் சொன்ன வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ் அவர் இப்ப தௌஹீத் அடிப்படையில் தௌஹீதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆலிமாக மாறி இருக்கிறார் என்பது ஒரு தனிச்சிறப்பு.
அந்த நிகழ்வு அவரை தௌஹீதின்பால் கொண்டு வந்தது. தௌஹீதினுடைய மிகப்பெரிய எதிர்ப்பாளர். அவரை தௌஹீதின்பால் கொண்டு வந்து நிறுத்தி அவர் இன்றைக்கு தௌஹீதினுடைய மிகப்பெரிய பேச்சாளர். அல்லாஹ் போதுமான. நான் எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, சத்தியத்தை எல்லாரும் சொல்ல நினைக்கின்ற அத்தனை பேரும் டிபெண்டட், ஒருத்தரை சார்ந்திருந்தோம் என்றால், முத்தவலியையோ ஜமாத் தலைவரையோ அதை கூட்டிட்டு போறவங்களையோ சார்ந்திருந்தோம் என்றால் நீங்கள் சத்தியத்தை சொல்ல முடியாது. அடுத்த வாரம் அதே பள்ளிவாசலுக்கு கூப்பிடணும்னா என்ன செய்யணும்? முத்தவலி சொல்ற மாதிரி கேட்கணும். முத்தவலி சொல்ற மாதிரி கேட்கணுங்க. இல்லைன்னா அந்த பள்ளிக்கு நீங்க போக முடியாது, கூப்பிட மாட்டாங்க. ஆனா நல்ல கை நிறைய கொடுக்கிற பள்ளி. உண்மையிலேயே ஒரு தடவை ஜிம்மா பயான் ஒருத்தர் வந்துட்டு போறாருன்னா அவருடைய ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். அப் அண்ட் டவுன் சார்ஜோட 1000 ரூபாய் கவரில் வச்சு கொடுப்பாங்க. 1000 ரூபாய் என்பது ஆளுங்களுக்கு ஒரு பெரிய காசு. அது ஒரு ஜிம்மாக்கு மட்டும் வந்துட்டு போறாங்க தான் பெரிய காசு. டிபெண்ட். அதை விரும்ப ஆரம்பித்து விட்டோம் என்றால், அதை வாங்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நாம் சத்தியத்தை சொல்ல முடியாது. உங்களுடைய கை ஏந்தக்கூடியதா இருந்துடக்கூடாது. அழைப்பாளர்களுடைய கை யாரும் ஏந்தாதீங்க. நீங்க வேலை பாருங்க, நேரத்தை ஒதுக்குங்க. அழைப்பு பணிக்கு நேரத்தை ஒதுக்குங்க. காலையில இருந்து சாயங்காலம் வேலை பார்க்கறோமா, அல்ஹம்துலில்லாஹ் நமக்குள்ளது கிடைச்சிருக்கா, போதும். சாயங்காலம் ஃபுல்லா அல்லாஹ்வுடைய பணிக்காக ஒதுக்குங்க. நம்ம போறோம், காலையில ஃபுல்லா உழைக்கிறோம், மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது. இந்த ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரத்தை என்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த சத்தியத்தை எடுத்து சொல்வேன். நினைங்க. அப்படி நினைக்கின்ற போது, அப்படி செயல்படுகின்ற போது, நீங்க எவன் காசை நம்பி நிக்கல, எவன் சம்பளத்தை நம்பி நிக்கல, யாருக்கிட்டையும் போய் கைகட்டி நிக்க வேண்டிய தேவை இல்லை. இவன் சொல்றதான் கேட்கணுங்கிற தேவை நமக்கு இல்லை. அப்ப சத்தியத்தை மிக தெளிவாக எடுத்து சொல்வோம். சத்தியத்தை மிக தெளிவாக எடுத்து சொல்வோம். யாருக்கு பயப்பட மாட்டோம். அச்சமற்ற ஒரு தன்மை வரும். அச்சப்பட மாட்டோம். தெளிவா நிப்போம். வாடா பார்க்கலாம். நான் சொல்றது ஹக்கு, நான் சொல்றது உண்மை. நான் உண்மையில தான் நிற்பேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. உணவளிப்பவன் என்னுடைய ரப்பு, நீ இல்லை. அப்ப அந்த தன்மை வர வேண்டும் என்றால் யார்கிட்டையும் ஏந்திரான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்கள் கை இப்படி இருப்பதை விட, கீழ் இருப்பதை விட உங்கள் கை மேல் இருக்கட்டும். கீழ் இருந்தா வாங்குற கை, மேல இருந்தா கொடுக்கிற கை. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் மாதிரிங்க, இஸ்லாம் மாறிங்க. ஒருத்தனுடைய சுயமரியாதையை பேணக்கூடிய மார்க்கம் வேறு எதுவும் இருக்க முடியாது.
இஸ்லாத்துல மாதிரி சுயமரியாதையை பேணக்கூடிய மார்க்கம் வேற எதுவும் இருக்க முடியாது. ஒருத்தருடைய சுயமரியாதை முக்கியம், அது அழைப்பாளனுக்கு அதிமுக்கியம். ஒரு அழைப்பாளனுக்கு ரொம்ப முக்கியம். சுயமரியாதையை விட்டு கொடுத்தா நம்மளை கீழே போட்டு மீச்சிட்டு போயிடுவான், தூக்கி போட்டு முடிச்சிருவான். அது நம்ம சொன்னா கேட்பாப்பா, நம்ம சொன்னா அவன் இது பண்ணுவான்ப்பா. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த நிலைமை ஒரு அழைப்பாளனுக்கு வந்து விடக்கூடாது. உங்கள்கிட்ட உண்மை இருக்குன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, போட்டு உடைத்து விடுங்கள். உங்கள்கிட்ட ஹக்கு இருந்தா என்ன செய்யணும்? போட்டு ஒட்டைங்கிறாங்க. ஒட்டைங்க. ஒரு கண்ணாடியை போட்டால் உடைந்து சிதறுமே, அப்படி சிதறடிங்க. அதே நேரத்தில் நளினம் தேவை. ஒரு அழைப்பாளனுக்கு என்ன இருக்கணும்? சத்தியத்தையும் சொல்லணும், போட்டு உடைக்கவும் செய்யணும். அதே நேரத்தில் நல்லினம். நல்லினம் என்பது நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த விஷயத்தையே சொல்லக்கூடாது இல்ல, நல்லினம் சொல்லணும். சொல்லணும். எப்படி தமிழ்ல அழகா சொல்லுவான், அடே மாடே என்ன செய்வான்? டே மாடு மாடுறா நீ அப்படின்னு நினைச்சுவான், அடிக்க வருவான். என்ன பார்த்தா மாடுன்னு? அதே வார்த்தையே நீ பசு மாதிரியா அப்படின்னு சொல்லி பாருங்க. நளினம். வார்த்தை ஒன்றுதான், சொல்லக்கூடிய சொல் ஒன்றுதான், ஆனால் முறை எவ்வளவு கடினமான விஷயமாக இருக்கட்டும், அதை நளினத்தோடு சொல்லுங்கள். ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன். நம்ம தௌஹீத் உள்ள கோளாறுகள். அந்த ஆன்சாரிக்கான் பாரு, அவன் பாரு என்னமோ சொன்னான் பாரு, என்ன அவங்களுக்கு தெரியுது? இப்படி ஒரு ஆலிமை குறை சொல்லி பேசுவது நம்ம எல்லாத்தையும் இருக்குது, அவ்வளவு பேர்ட்ட இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஆலிம் பேசினார், அதுல இன்னும் ஹதீஸ்ல இன்னும் குறை இருக்கு, அது தெரியாம பேசிட்டாங்க போலிக்குது. அப்படி நீங்க சொல்லி பாருங்க. அதே ஆலிம் கேட்டுக்கொண்டிருந்தால் நம்ம தப்பா சொல்லிட்டோமோ நினைப்பாரு இல்லையா? அவனுக்கு என்ன தெரியும், அறிவு கட்டப்ப அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? பாக்கரா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நம்மளை பத்தி அதே ஆலிம் குறை சொல்லுவார். இதான் நளினம். நம்மகிட்ட அந்த நளினம் இருக்கிறதா? இருக்கணும். அழைப்பாளன் இருக்கணும். எவ்வளவு பெரிய வாக்குவாதமாக இருந்தாலும் சரி, வார்த்தைகள் தடித்து விடக்கூடாது. வாக்குவாதம் பண்றதையே இஸ்லாம் வரவேற்கல. தேவையில்லாம வாக்குவாதம் பண்றத அல்லாவே என்ன சொல்லிடுறான்? ரொம்ப தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தா ஒரு வார்த்தை சொல்லிட்டு விலகி போயிடியாங்கிறான். என்ன வார்த்தை அது? காலு சலாமா. சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். அங்க மல்லுக்கு நிக்காதீங்க. ஏய் நீ பெருசா நான் தப்பா வருது வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரதான் சார், நான் பேசுறது உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கல, இப்ப வேணாம், நம்ம அப்புறம் பேசுவோம். அஸ்ஸலாம் சொல்லிட்டு வந்து பாருங்க. அப்படி சொல்லிட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா அவரை உறுத்தும். தப்பா பேசிட்டோமோ, கொஞ்சம் நம்மளும் வார்த்தையை விட்டுட்டோமா, அடுத்த தடவை சந்திக்கிறப்போ அவர் முந்திக்கிட்டு சொல்லுவாரு, நான் கொஞ்சம் அன்றைக்கு கொஞ்சம் வேகமா தான் பேசிவிட்டேன், அல்லாஹ் மன்னிச்சுக்கிறீங்க. இது வருதா இல்லையா? வருமா இல்லையா? நீங்களும் சரிக்கு சரி உன்னை பத்தி தெரியாதடா அப்படின்னு ஊடு கட்டினீங்கன்னு வைங்க, அப்புறம் எங்க நல்லிணக்கம் வரும்? அப்ப நல்லிணம் ஒரு அழைப்பாளனிடம் இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று இது.